ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் பொன்லக்ஷ்மி ஃப்ரம் இட்ஸ் டைம் ஃபார் டிஎன்பிஎஸ்சி. ஸோ நம்ம வந்து இன்றைக்கி டே 3க்கான திருக்குறள் வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி வந்து டே 1 அண்ட் டே 2ன்னு சொல்லிட்டு அரௌண்ட் ஒரு 10 திருக்குறள் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ இது வரைக்கும் பார்க்காதவங்க நம்மளோட பிளேலிஸ்ட்டில் திருக்குறள் அப்படிங்கிற ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். ஸோ அதை போய் செக் பண்ணிக்கோங்க, ஓகேவா? ஸோ டெய்லி 5 குறள்ங்கிற மாதிரி நம்ம அரௌண்ட் ஒரு 40 டேஸ் ஆர் அந்த மாதிரி நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம், ஓகேவா? ஸோ 40 டேஸ் ஆர் 80 டேஸ்க்குள்ளே நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிட முடியும். ஸோ பார்க்கலாம். இன்றைக்கான 5 குறளில் ஃபஸ்ட்டு 2 குறள் வந்து விருந்தோம்பலை பற்றின குறள், ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா, விருந்து புறத்ததா தானுண்டல் சாவா மருந்தனினும் வேண்டார் பற்றன்று. விருந்து புறத்ததா தானுண்டல் சாவா மருந்தனினும் வேண்டார் பற்றன்று, ஓகேவா? ஸோ இதுக்கான விளக்கம் என்ன அப்படின்னா, விருந்தினராக வந்தவர் வீட்டின் புறத்தே இருக்கத்தான் மட்டும் உண்பது சாவா மருந்தாகிய அமிழ்தமே ஆனாலும் விரும்பத்தக்கது அன்று. அதாவது என்ன அப்படின்னா, ஸோ இப்போ ஒரு விருந்தினர் ஒரு கெஸ்ட்டு வந்து நம்மளோட வீட்டுக்கு வெளியே வந்து இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம அவங்களுக்கு கொடுக்காம அவங்களுக்கு தெரியாமல் நம்ம மட்டும் உண்பது வந்து ஒரு வேளை சாகாமல் இருக்கிறதுக்கான மருந்தானாலும் சரி, இல்லை ஒரு பெரிய அமிழ்தமானாலும் சரி, அது வந்து விரும்பத்தக்கது, அப்படி செய்யக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு, ஓகேவா? ஸோ இந்த இங்கிலீஷ் எக்ஸ்பிளனேஷன் பார்க்கலாம். இட் இஸ் நாட் ஃபிட் தட் ஒன் ஷுட் விஷ் his guest to be outside of his house even though he were eating the food of immortality. ஸோ அதான் சொல்கிறாரு. இப்போ வந்து நம்மளோட கெஸ்ட்டு வந்து வெளியே இருக்கிறப்ப நம்ம அந்த மாதிரி சாப்பிடக்கூடாது, எல்லாமே அந்த பகிர்ந்து சாப்பிடணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு குறள் தான் இது, ஓகேவா? அண்ட் தென் செகண்ட் ஒன் பார்க்கலாம். மோப்பக் குலையும் அனிச்சம் முகந்திரிந்து நோக்கக் குலையும் விருந்து. மோப்பக் குலையும் அனிச்சம் முகந்திரிந்து நோக்கக் குலையும் விருந்து. இதுக்கான விளக்கம் பார்க்கலாம். அனிச்சம் பூ மோந்தவுடன் வாடிவிடும், அதுபோல் முகம் மலராமல் வேறுபட்டு நோக்கியவுடன் விருந்தினர் வாடி நிற்பார். அதாவது அனிச்சம் பூ எப்படி நம்மளோட வந்து ஸ்மெல் பண்ணோன்னு அது வாடுதோ, அதே மாதிரி நம்மளோட ஃப்ரெஷ்ஷாக வந்து கெஸ்ட்டை விசிட் பண்ணல, நம்மளோட ஃபேஸ் ரியாக்ஷன் வேறு மாதிரி ஆச்சு அப்படின்னா வந்த கெஸ்ட் வந்து திடீர்னு டக்குன்ட்டு வாடிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாரு, ஓகேவா? ஸோ அதுக்கான இங்கிலீஷ் எக்ஸ்பிளனேஷன் பார்க்கலாம். ஆஸ் தி அனிச்சம் ஃப்ளவர் ஃபேட்ஸ் இன் ஸ்மெல்லிங் ஸோ ஃபேட்ஸ் த கெஸ்ட் வென் த ஃபேஸ் இஸ் டர்ன்ட் அவே. அதுதான் சொல்கிறாரு, ஓகேவா? ஸோ இது 2 தான் வந்து விருந்தோம்பலுக்கான ஒரு குறள். அடுத்து வந்து கல்லாமைக்கான குறள் வந்து மொத்தம் 2 பார்க்க போகிறோம், ஓகேவா? ஸோ கல்லாமை அதுக்கான குறளில் ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். உள்ளத்தால் உள்ளலுந் தீதே பிறன் பொருளை கள்ளத்தால் கல்வே மணல். உள்ளத்தால் உள்ளலுந் தீதே பிறன் பொருளை கள்ளத்தால் கல்வே மணல். ஸோ இதுக்கான விளக்கம் பார்க்கலாம். குற்றமானதை உள்ளத்தால் எண்ணுவதும் குற்றமே, அதனால் பிறன் பொருளை அவன் அறியாத வகையில் வஞ்சித்து கொள்வோம் என்று எண்ணாதிருக்க வேண்டாம். அதாவது என்னென்னா, ஒரு செயலை வந்து குற்றமாக செஞ்சாதான் அது வந்து குற்றம் அப்படிங்கிற மாதிரி இல்லை, தப்பான செயலை செஞ்சாதான் அது குற்றம் அப்படின்னு கிடையாது. அந்த மாதிரி தப்பான செயலை நினச்சி பார்க்குறது கூட குற்றம் தான். ஸோ அதனால் நம்ம வந்து நான் தான் இந்த தப்பை செய்யலை, நான் நினைக்கதானே செய்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறார், ஓகேவா? ஸோ இதுக்கான இங்கிலீஷ் எக்ஸ்பிளனேஷன் பார்க்கலாம். ஈவன் தி தாட் ஆஃப் சின் இஸ் சின். Think not then of craftily stealing the property of another. ஸோ என்னது நம்ம வந்து தப்பு பண்ணணும்னு நினைக்கிறது கூட தப்பு தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு, ஓகேவா? அண்ட் தென் செகண்ட் கொஸ்டின். களவினால் ஆகிய ஆக்கம் அளவிறந்தாவது போலக்கிடும். களவினால் ஆகிய ஆக்கம் அளவிறந்தாவது போலக்கிடும். ஸோ இதற்கான விளக்கம் பார்க்கலாம். களவு செய்து பொருள் கொள்வதால் உண்டாகிய ஆக்கம் பெருகுவது போல் தோன்றி இயல்பாக இருக்க வேண்டிய அளவையும் கடந்து கெட்டுவிடும். களவு செய்து போல் கொள்வதால் உண்டாகிய ஆக்கம் பெருகுவது போல் தோன்றி இயல்பாக இருக்க வேண்டிய அளவையும் கடந்து கெட்டுவிடும். அதாவது என்ன சொல்கிறான்னா, இப்போ என்ன திருடுறது. ஸோ திருடி பொருள் வந்து சேர்க்கிறோம் அப்படின்னா அது ஃபர்ஸ்ட்டு நம்மகிட்ட இருக்கக்கூடிய பொருளோட இன்க்ரீஸ் ஆகி நம்மகிட்ட நிறைய பொருள் இருக்க மாதிரி தெரியும். ஆனால் அப்படி இன்க்ரீஸ் ஆகி அது நம்ம ஒரு கட்டத்தில் வந்து மொத்தத்தில் எல்லாத்தையும் அழிச்சிடும் அப்படின்னு சொல்கிறாரு, ஓகேவா? ஸோ இதுக்கான இங்கிலீஷ் எக்ஸ்பிளனேஷன் பார்க்கலாம். The property which is acquired by fraud will entirely perish even while it seems to increase. The property which is acquired by fraud will entirely perish even while it seems to increase. So and then last குறள் பார்க்கலாம் இன்னைக்கு. ஊக்கமுடைமையில் ஒன்று. உள்ளமுடைமை உடைமை பொருளுடைமை நில்லாது நீங்கிவிடும். உள்ளமுடைமை உடைமை
பொருளுடைமை நில்லாது நீங்கிவிடும். ஸோ இதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்கலாம். ஒருவர்க்கு ஊக்கமுடைமையே நிலையான உடைமையாகும். மற்ற பொருளுடைமையானது நிலைபேறு இல்லாமல் நீங்கி விடுவதாகும். ஸோ அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஸோ அவங்களோட எனர்ஜி, அவங்களோட செல்ஃப் மோட்டிவேஷன் தான் அவங்களுக்கான ஒரு பொருள், அவங்களுக்கான ஒரு சொத்து. ஸோ மித்த பொருள் எவ்வளோ இருந்தாலும் வந்து அது அவங்களுக்கு உடையதாக இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இதுக்கான இங்கிலீஷ் எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்கலாம். The possession of energy of mind is true property. The possession of wealth passes away and abates not. ஸோ என்ன சொல்கிறாங்க, ஸோ அவங்களோட ட்ரூ ப்ராப்பர்ட்டிங்கிறது அவங்களோட மைண்ட் மட்டும்தான். ஓகேவா? ஸோ அவங்களுக்கு என்னதான் ஒரு ப்ராப்பர்ட்டி இருந்தாலும் கூட அது எப்போ வேணாலும் பாசஸ் அவே, ஸோ இப்போ விலைக்கு செல்லலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ எல்லா குரலையும் இருக்கு நான் சொல்கிறேன். சொல்ல நீங்கள் மனசுக்குள்ளே சொல்லி பாருங்கள், கொஞ்சம் வாய் விட்டு சொல்லி பாருங்கள். ஓகே, ஓப்பன் ஸ்பேஸில் இருந்தீங்கன்னா. ஸோ ஓகே பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் குரல். விருந்து புறத்ததா தானுண்டல் சாவா மருந்தனினும் வேண்டார் பற்றன்று. விருந்து புறத்ததா தானுண்டல் சாவா மருந்தனினும் வேண்டார் பற்றன்று. செகண்ட் ஒன். மோப்பக் குலையும் அனிச்சம் முகம் திருந்து நோக்கக் குலையும் விருந்து. மோப்பக் குலையும் அனிச்சம் முகந்திருந்து நோக்கக் குலையும் விருந்து. தேர்ட் ஒன். உள்ளத்தால் உள்ளலும் தீதே பிறன் பொருளை கள்ளத்தால் கல்வே மணல். உள்ளத்தால் உள்ளலும் தீதே பிறன் பொருளை கள்ளத்தால் கல்வே மணல். ஃபோர்த் ஒன். களவினாலாகிய ஆக்கம் அளவிறந்தாவது போலக் கெடும். களவினாலாகிய ஆக்கம் அளவிறந்தாவது போலக் கெடும். அண்ட் லாஸ்ட் ஒன். உள்ளமுடைமை உடைமை பொருளுடைமை நில்லாது நீங்கிவிடும். உள்ளமுடைமை உடைமை பொருளுடைமை நில்லாது நீங்கிவிடும். ஸோ இந்த திருக்குறள் சீரிஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. யூனிட் 8 and 9 இது ரொம்பவே கை கொடுக்கும். ஸோ இந்த குரூப் 1 எக்ஸாம்லேயும் நிறைய திருக்குறள் வந்து கேட்டிருந்தாங்க, அது எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ நம்ம வந்து யூனிட் 8 and 9 வந்து தனி டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ ஃபுல் டெஸ்ட் சீரிஸ் வந்து ஆல்ரெடி ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ தனியாக யூனிட் 8 and 9க்கு மட்டும் January 26 உங்களுக்கு வந்து தனியாக டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் ஆகும். ஸோ அதை பற்றி டீட்டெயில்ஸ் கேட்கணும்னு வச்சிங்கன்னா கீழே காண்டாக்ட் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம். ஓகே, தேங்க்யூ.